So we all know that 5-fluorouracil அதாவது 5-FU is a anti-cancer drug. Anti-cancer drug classificationல நிறைய classes of drugs இருக்கு. அதில் it belongs to anti-metabolite. Anti-metaboliteனா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சரலாக நம்ம பாடியில் இருக்க நார்மல் செல்லுலார் காம்போனன்ட்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம பாடியில் வந்து சைட்டோடாக்சிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால it belongs to pyrimidine analog. 5-fluorouracil is a thymidylate synthase inhibitor which inhibit the synthesis of thiamine. So 5-fluorouracil is a uracilங்கிற பாடியில் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் 5th பொசிஷனில் ஃப்ளூரின் ஆட் ஆகிறதுனால இட் இஸ் கால்டு 5-fluorouracil. ஸோ பாடியில் இருக்க யுராசிலுக்கு சிமிலராக இந்த ட்ரக்கோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டியில் என்ன சைட்டோடாக்சிக் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? Coming to the main point, mechanism of action. We all know 5-fluorouracil is a pyrimidine analog. So in the pyrimidine we will have thiamine and cytosine. So in the fluorouracil என்ன பண்ணும்னா thiamine ஓட synthesis inhibit பண்ணும் by inhibiting an enzyme called thymidylase synthase. And another part என்ன பண்ணும்னா DNA and RNA குள்ள incorporate ஆகி DNA RNA synthesisையும் inhibit பண்ணும். அதாவது ஒரு base pair thiamine ஓட synthesisையும் inhibit பண்ணும், DNA RNA synthesisையும் inhibit பண்ணுது, producing cytotoxic effects. So இந்த 5-fluorouracil other cytotoxic drugs ஓட combinationல இந்த following disease conditionsக்கு யூஸ் பண்ணுறோம். Coming to the most crucial topic, ஏன் இது ஒரு continuous infusionஆக கொடுக்கணும், ஏன் இன்ஜெக்ஷனாக கொடுக்கல? Why infusion not injection? 3 points தான். First வந்து அதோடைய kinetics, அதாவது half life, அதாவது the time taken for half of the drug to get processed in the body, அது வந்து 10 to 20 minutes. elimination half life, அதாவது எவ்வளோ டைம் எடுத்தால் பாதி ட்ரக் வந்து உடம்பு விட்டு வெளில போகும், அதுவுமே கம்மியாக இருக்குது, 16 minutes. ஸோ அந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன் வந்து உடம்புக்குள்ளே போய் மேக்ஸிமம் 20 நிமிஷத்தில் அது வேலையை முடிச்சுட்டு வெளில போகிறது காரணத்தினால என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்டினியூஸ் இன்ஃபியூஷனாக கொடுக்கணும். அதை ஏன் நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா டிசீஸோடைய ரெஸ்பான்ஸ் ரேட்டும் நல்லா இருக்குது, பேஷண்ட்டோடைய சர்வைவல் ரேட்டும் நல்லா இருக்குது.